அர்ஜுனாவின் மனைவிகள் மற்றும் பிள்ளைகளுடன் கூடிய தனிப்பட்ட வாழ்க்கையும் மிக வளமானதாக இருந்தது. 3வது பாண்டவனான அர்ஜுனாவுக்கு 4 முக்கியமான மனைவிகள் இருந்தன. ஒவ்வொரு திருமணத்திற்கும் தனித்துவமான கதையும் முக்கியத்துவமும் உண்டு. மனைவிகள் திரௌபதி. முதலில் திரௌபதி அல்லது பஞ்சாலிய அர்ஜுனா ஒரு திருமணப் போட்டியில் வெற்றி பெற்றார். ஆனால் ஒரு புரியாமை காரணமாக அவள் 5 பாண்டவர்களின் பொது மனைவியாக மாறினாள். 2ஆம் சுபத்ரா, கிருஷ்ணாவின் சகோதரி. அர்ஜுனா சுபத்ராவை காதலித்து கிருஷ்ணாவின் ஆசீர்வாதத்துடன் அவளுடன் தப்பிச் சென்று திருமணம் செய்தார். அவர்களின் சங்கமம் கிருஷ்ணருடன் ஒரு வலிமையான கூட்டணியை உறுதிப்படுத்தியது. 3ஆம் உலுப்பி, நாக இளவரசி. அர்ஜுனாவின் வனவாச காலத்தில் அவன் உலுப்பியை சந்தித்து திருமணம் செய்து கொண்டார். அர்ஜுனா கொடுமையான காயமடைந்த போது அவனை உயிர்ப்பித்ததில் உலுப்பியின் முக்கிய பங்கு இருந்து அவளது ஆழமான அன்பை வெளிப்படுத்தியது. 4ஆம் சித்ராங்கடா, மாணிப்பூரின் இளவரசி. அர்ஜுனா தல பயணத்தின்போது சித்ராங்கட்டாவை சந்தித்து திருமணம் செய்தார். மேலும் அவருடன் பல வருடங்கள் கழித்தார். அர்ஜுனாவின் பிள்ளைகள் திரௌபதி மனைவியிடமிருந்து. அர்ஜுனாவுக்கு ஒரு மகன் சுடக்கர்மா பிறந்தார். அவரது சாதனைகள் பற்றி விரிவாக விவரங்கள் இல்லை. ஆனாலும் அவர் பாண்டவ வம்சத்தின் ஒரு உறுப்பினராக கருதப்படுகிறார். சுபத்ராவிடமிருந்து அர்ஜுனாவின் மிகவும் புகழ்பெற்ற மகன் அபிமன் பிறந்தார். அபிமன் வீரியமிக்க போராளியாக குருக்ஷேத்திர போரில் முக்கிய பங்கு வகித்தார். அவர் உதார் எனப்படும் மற்ற இளவரசியுடன் திருமணம் செய்து கொண்டார். அவரின் மகன் பரீக்ஷித் பாண்டவ வாரசத்தை தொடர்ந்து கொண்டார். உலுப்பியிடமிருந்து அர்ஜுனாவின் மற்றொரு மகன் இறைவன் தன் வீரத்தை புரிய வைத்து குருக்ஷேத்திர போரில் துணிச்சலாக போராடி பாண்டவர்களின் வெற்றிக்காக தன் உயிரை அர்ப்பணித்தான். சித்ராங்கடாவிடமிருந்து பாபு பகானா என்ற மகன் பிறந்தார். பாபு பகானா திறமையான வீரராக வளர்ந்து மாணிப்பூர் நாட்டை ஆட்சி செய்தார். அவர் தந்தை அர்ஜுனாவுடன் விதியான சந்திப்பை அனுபவித்தார். இது அவரது திறமை மற்றும் கடமையை உணர்வை வெளிப்படுத்தியது. மகள்கள். அர்ஜுனாவுக்கு சில மகள்களும் இருந்தன. அவை காவியத்தில் குறைவாக குறிப்பிடப்படுகின்றன. பிரதி என்ற பெயரில் குறிப்பிட்ட பிராந்திய கதைகளிலும் பின்னர் வரும் விளக்கங்களிலும் உலுப்பியுடன் அர்ஜுனாவின் மகளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவளது கதையின் முக்கியத்துவம் சில சடங்குகளில் காணப்படுகிறது.